பக்கத்து நாடுகள் கூட வம்பு, தும்பு, சச்சரவு இந்த மாரி ஏகப்பட்ட நாடுகளுக்கு இருக்கும். சொல்லப்போனா எல்லா நாட்டுக்குமே இருக்கு. அண்ணன் அமெரிக்காவுக்கே இருக்கு. "அண்ணன் அமெரிக்காவுக்கா? அண்ணன யாரு எதிர்த்தா?" அப்படின்னு கேட்டா, "அண்ணன் போய் கனடாவ என் கூட இணைச்சுக்க" அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காருல்ல. இந்த மாரி ஏதோ ஒரு காலகட்டத்தில என்னமாச்சும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படிதான் இந்தியாவ சுத்தி உள்ள நாடுகளும் இந்தியா கூட உரசுறார்களா அப்படின்னு கேட்டா, சீனாவுக்காக உரசுவார்கள். "ஓ! சீனா கூட அம்புட்டு நட்பா?" அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு பையன் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவான். அந்த ஒரு பையன் சீன யுவான பொட்டி பொட்டியா வாங்கிட்டு, செய்யாத அட்டூழியம் கிடையாது. அப்படிங்கிற மாரி தான் நடந்துக்குவாய்ங்க. அதுக்கப்புறம் பொழைப்பாயலா அப்படின்னு கேட்டா, அரசியல்ல பெரிய கேள்விக்குறியாயிரும். இருந்தாலும் பொட்டி கைப்பத்திட்டோம்ல, அப்படிங்கிற மாரி சந்தோஷமா போயிருவாய்ங்களாட்டுக்கு. ஏன்னா, ஒரு பயலுக்கும் புத்தி வந்த பாடு கிடையாது. அந்த லிஸ்ட்ல இப்ப பங்களாதேஷ் பத்திக்கிட்டு எரியுது. எது நம்மள எரிச்சு புடலாம் அப்படின்னு நெனச்சாய்ங்க. இப்ப நம்ம அவனுங்கள கொளுத்தி விட்டோம். யூனுஸ் துண்ட காணா, துணிய காணான்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில ஸ்லோவாயி அடங்கக்கூடிய ஸ்டேஜ நோக்கி பங்களாதேஷ் போய்க்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு இந்த மாரி அடங்கக்கூடிய ஸ்டேஜ நோக்கி ஒரு நாடு போச்சு அப்டின்னா, இன்னொரு இடத்துல பத்திக்கும் அப்படிங்கிறது தான். சமகாலத்தில அதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இவன் முடிச்சோனே அவன், அவன் முடிச்சோனே இவன், இவன் முடிச்சோனே இவன் அப்படின்னு சுத்தி சுத்தி ஸ்ரீலங்கா, மால்தீவ், நேபாள், பங்களாதேஷ், மியான்மர் என்னடா இங்கனக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்டின்னா, படார்ன்னு மலேசியா, கனடா அப்படின்னு பெரிய ரவுண்டாவும் போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதனால இவனுங்கள நம்பின்னு சொல்லி தொலைக்க முடியுதில்ல. அப்படி பங்களாதேஷ் அடங்கும்போது ஸ்ரீலங்கா ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீலங்காவும் ஏறக்குறைய ஒரு குள்ளநரி பயலுக தான். அதுவும் சீனாவுக்குள்ள இப்ப போயிருக்க அனுராக் திஸநாயக்கா கேட்கவே வேண்டாம். பெரும் குள்ளநரி நான் அப்படிங்கிற மாரி தான் நடந்துக்கிட்டாரு. ஆனா இந்த பெரும் குள்ளநரி ஒரு விஷயத்த மறந்துருச்சு. சுத்தி உள்ளதெல்லாம் சிங்கங்களாச்சே! ஜம்பம் பலிக்குமா? அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்த நபர் அப்படின்னே சொல்லிக்கலாம். பெரிய அளவு அரசியல் பின்புலம் இல்ல. ஆனா அரசியல்லே இருக்காரு. இந்த மாரி முன்னுக்கு பின் முரண் அவரோட ப்ரொஃபைல டிசைன் பண்ணிக்கலாம். அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக ஆப்போசிட்ல நிக்கிறவனும் முன்னுக்கு பின் முரணாவே காய்கள் நகர்த்துவான் அப்படின்னு கனவு காண ஆரம்பிச்சுட்டார். தன்னைத்தானே ஒரு பெரும் தலைவரா இலங்கைக்குள்ள நம்புனாரு. இப்ப அத தாண்டி சர்வதேச அரசியலையும் நம்பிட்டார். நம்பி அவர் செஞ்ச வேல இவ்வளவு நாள் இலங்கை சந்திச்சதெல்லாம் ஒரு நிகழ்வே இல்ல அப்படிங்கிற மாரி, புரட்டி போடுற மாரி சம்பவங்கள இம்மீடியட்டாவே எதிர்வினைய இந்தியா போன்ற நாடுகள் ஆரம்பிச்சிருச்சு. இதுல இந்தியா ஆரம்பிக்கும்போது, அதே பேரலரா இன்னொரு சைடு இருந்தா அண்ணன் அமெரிக்காவும் ஆரம்பிச்சுட்டான். இனி இலங்கை தப்பிக்க முடியுமா? சத்தியமா தப்பிக்க முடியாது. ஆனா இலங்கை போன்ற நாடுகள் உள்நாட்டு யுத்தத்தையே பெரும் அளவுல சந்திச்ச பயலுக. இன அழிப்ப சந்திச்சுட்டு உயிரோட சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. அதாவது சர்வதேச அரசியல் பார்வையில இருந்து தப்பிச்சு உத்தம புத்திரர்களா சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த திமிருல திருப்பி திருப்பி ஆரம்பிக்கிறாய்ங்களோ! அப்படிங்கிற மாரி தான் இவர்களோட செயல் இருக்கு. அப்படி மனுஷன் என்ன செஞ்சு தொலைச்சாரு அப்படிங்கிறது தான். சீனாவுக்கு போய் தொலைச்சாரு. இதுதான் தெரியுமே! அந்த பையன் அங்க போயே தீருவேன்னு தானே ஒத்த கால்ல நின்னான். அதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட வந்து அனுசரணையா பேசிட்டு, என்னமோ நம்ம அனுமதியோட போற மாரி ஒரு சீன தான் கிரியேட் பண்ணானே ஒழிய போவான், நமக்கு எதிரா செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப போய் என்ன பண்ணியிருக்காரு அப்புட்ன்னா, என்ன பண்ணல அப்படின்னு கேட்டோம்னா, சீனா குடுக்கக்கூடிய எல்லாமே வெட்டி வேல தான். அதாவது சீனா வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால ஸ்ரீலங்கால தேனாறு, பாலாறு ஓடப்போதா அப்படின்னு கேட்டா, சீனா அமெரிக்காவுக்குள்ள போனா, அமெரிக்காலயே தேனாறு, பாலாறு ஓட்டம் குறைஞ்சு போயிருது. அப்ப இலங்கைலாம் எம்மாத்திரம்? அது போக ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது தான் இங்க அப்படியே கடப்புல கிடக்கே. ரிட்டர்ன்ஸே இல்லாம எழுதி குடுத்துக்கிட்டே இருக்காய்ங்க. இதுக்கு மேல என்னத்த எழுதி குடுக்க போறாய்ங்க? தலைநகரே எழுதி குடுக்க போறாய்ங்களா? அப்படின்னு கேட்டா, மீண்டும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டு ஹம்பந்தோட்டா துறைமுகத்த குறி வச்சு. என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்றார்கள் அப்படின்னா, கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் அப்படின்னு கொண்டு வந்து போடுறார்கள். சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட் ஏறக்குறைய பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றார்கள். அதனால சீனாவுக்கு என்ன லாபம்? இங்க இருந்து அப்படியே எல்லா பேரும் ஏத்திட்டு போய் உலகம் பூரா டிஸ்கவுண்ட் பண்ண போறார்களா? இல்ல சீனாவுக்கு மேல ஏதோ பெரிய அளவு தடைகள் வரும்போது இலங்கையில இருந்து அந்த காலத்துல பிரிட்டன் பெரிய அளவுல அங்க ஒரு சேமிப்பு மையம் வச்சது. அந்த மாரி வச்சு ஆப்பரேட் பண்ண போதா அப்படின்னு கேட்டா, இது 2மே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப சீனாவால பெரிய அளவுல அவர்களோட கண்காணிப்பு கப்பலோ, இல்ல நாளைக்கு யுத்தம் அப்படின்னு வரும்போது, ஏன்னா ஒரு யுத்தத்த நோக்கி சீனா என்னைக்கு வேணாலும் போலாம். அப்படி போகும்போது, தன்னோட சப்ளை ரூட்ட பாதுகாக்கணும். அதே சமயம் இந்தியாவ கண்காணிக்கணும். யுத்தங்கள் இல்லாத காலகட்டத்திலயும் அதுக்கு இலங்கைக்கு வரணும். இலங்கைக்கு வந்தாலே தூக்கி போட்டு மிதிக்கிறாய்ங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு குள்ளநரி உட்கார்ந்து யோசிச்சிருக்குமாட்டுக்கு. யோசிச்சதோட விளைவு சுத்திகரிப்பு ஆலயம், அதுல இப்ப டீசல் நிரப்புறேன், பெட்ரோல் நிரப்புறேன் அப்படின்னு ராணுவ
கப்பல்கள்லாம் வந்துட்டு சுலபமா போலாம். இதுக்கு மட்டுமே தான் அந்த இன்வெஸ்ட்மென்ட். ஏறக்குறைய அவர்கள் சப்ளை செயின பாதுகாக்கவும், யுத்த காலங்கள்ல. யுத்த காலங்கள் இல்லாதப்ப, இந்தியாவ கண்காணிப்ப, இந்தியாவுக்கு பக்கத்துல ராணுவ நடமாட்டத்த அதிகரிக்க, இந்த மாரி பல விஷயத்துக்காக இந்த முதலீட்ட கொண்டு வரார்கள். ஆனா, குள்ளநரிகள் இவ்வளவு யோசிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு ஏதோ ஒரு லிஸ்ட்ல இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது இந்தியாவுக்கும் தெரியும், அண்ணன் அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால அங்க போய் இவர் இதற்கான விஷயங்கள் நகர்த்தும் போதே, உள்ளூருக்குள்ள ஏன்னா இவர் மட்டும் தன்னைத்தானே தலைவரா நெனச்சுக்கலாம். பெரும் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நெனச்சுக்கலாம். எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் ராஜா. யாரால? யாராலயோ உருவாக்கப்பட்டது தான். சத்தியமா உன்னால கிரவுண்ட கிளியர் பண்ண முடியாது. கிளியர் பண்ணி நீ வந்து உட்காரல. சூழ்நிலைகள உருவாக்கணும், வந்து உட்கார்ந்துட்டாய் அப்படிங்கிறத சொல்லாம இந்தியா செய்ய ஆரம்பிச்சது. என்ன அப்டின்னா, ராஜபக்சேவோட கட்சி நபர்கள் எல்லாருமே இந்தியாவோட இவர் இங்க சீனா கிட்ட உட்கார்ந்து இந்த அக்ரீமெண்ட் சார்ந்து போகும்போது பேச ஆரம்பிக்கிறார்கள். எதுக்கு நம்ம நாட்டுல வந்து விவசாயம் பார்க்க அனுமதி கேட்பாங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. தஞ்சம் அடையறக்கே குடுக்க மாட்டோம் ஓடுறா அப்படின்ட்டோம். அதனால இந்த ஆள தூக்கி போட்டு எப்படி வர்றது? அதே சமயம் இந்த ஆள தூக்கி போட்டு நாங்க வர்றதுக்கு நீங்க எதுவும் தடை பண்ணிறாதீங்க எஜமா. ஏன்னா நீங்க பண்ணி தான் நான் வெளில போனேன். 1 தாட்டி இல்ல 2 தாட்டி போனேன். அப்படின்னு சொல்லி சமகாலத்துல அங்க உட்கார்ந்து இலங்கைக்குள்ள உட்கார்ந்தே கால பிடிக்கிறார்கள். அதாவது இந்தியாவுக்கு வந்து கிடையாது, மறைமுகமா கிடையாது, வெளிப்படையா இலங்கைக்குள்ள உட்கார்ந்து இந்திய தூதரக அதிகாரிகள் கிட்ட இதுல சில ஹை ப்ரொஃபைல்கள் இது சம்பந்தமா பேசவே டெல்லியில இருந்து பறந்து போனதாகவும் செய்தி இருக்கு. அப்ப அதோட மைலேஜ பார்த்துக்கங்க. சரி இப்படி நடக்கும்போது அன்னை அமெரிக்கா அனுராக் டிசநாயக்காவ ஒரே பாராட்டு மழை சம்பந்தமே இல்லாம. என்ன அப்படின்னா இவரோட திட்டங்கள் அதுவும் குறிப்பா செலவ குறைக்கிறது. அந்த செலவ குறைக்கிறது அப்படிங்கிறது பொதுப்படையா பார்த்தாலும் தேவையில்லாம கார் இல்ல, தேவையில்லாம பெரிய அளவு படைபலத்தோட பாதுகாப்பு இல்ல. இந்த மாரி ஒவ்வொன்னா டிக் அடிச்சு அப்படியே மேலோட்டமா பார்த்தோம்னா, அரசாங்கத்துல உள்ளவர்கள் ஆடம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கார்கள். அத கட் பண்ண துடிக்கிறார். அது எதிர்க்கட்சிக்கு அமுல்படுத்தினாலே பெரிய அளவு மிச்சமாகும். தன் கட்சிக்கும் அமுல்படுத்தினார்னா பெருந்தலைவர் ஆயிருவார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்தாலும், அதுல டிக்கு எங்க வருது அப்படின்னா, ராணுவத்துல ஆட்கள் குறைப்பு. ராணுவ வீரர்கள மீண்டும் ஆட்கள் எடுக்கறதில்ல. எடுத்தவன வீட்டுக்கு அனுப்புறது. சுத்தி சுத்தி ராணுவத்துக்கிட்ட தான் வரும். இந்த சுத்தி சுத்தி ராணுவத்துக்கிட்ட வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா ராஜபக்சேயோட கை ஓங்கும். அதே மாரி ராணுவம் சார்ந்து இயங்கக்கூடிய பல நபர்களோட கையும் ஆட்டோமேட்டிக்கா ராஜபக்சேய நோக்கி போக ஆரம்பிச்சுரும். அது இவருக்கு ஒரு பெரும் ஆபத்து. இந்த ஆபத்த மறைமுகமா அமெரிக்கா தூண்டி விடுது. இவரால இப்ப இந்த பாராட்ட வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு நெனச்சு முடியாது. போனா $1 கூட இலங்கைக்குள்ள வராது. "ஏய் டேய் நீ சொன்னத செய்" அப்படிங்கிற மாரி செஞ்சா மட்டும் தான் இலங்கைக்குள்ள காசு வரும். IMFஓ, சர்வதேச நிதி அமைப்புகள் எல்லாமே இலங்கைய குடுக்குதோ இல்லையோ, கெடுக்காம வேடிக்கையாச்சும் பார்ப்போங்கிற தோற்றம் அந்த மக்கள் மத்தியில விதைக்கப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த செஞ்சுதான் ஆகணும். எது? திட்டங்கள கொண்டு வந்தாகணும். திட்டங்கள கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கம் கிழியும். ராஜபக்சேவோட கையும் ஓங்கும். வேற யார் கையும் ஓங்கும். அங்க எவன் ஆண்டாலும் சரி, நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா போதுங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடு. அதே மாரி தான் அமெரிக்கா. எவன் வேணாலும் ஆண்டுக்க. உனக்கு தகுதி இருக்கு, தகுதி இல்லைன்னுலாம் எனக்கு தேவையில்ல. உண்மைய சொல்லப்போனா அமெரிக்காவோட ஒரே கொள்கை, தகுதி இல்லாதவன் நாட்ட ஆளணும். அப்பதான் முழுக்க விடிஞ்சு எந்திரிச்சதுலேருந்து திரும்பி தூங்க போற வரை நம்மள கேட்டு எல்லாத்தையும் செய்வான். நம்ம சொல்லல அப்படின்னா பேசாம பேந்த பேந்த உட்கார்ந்திருப்பான். இந்த தியரி தான் அன்னை அமெரிக்கா. இத இப்ப வலுவா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கார்கள். அதாவது நரித்தனமா யோசிச்சு மறைமுகமா சீன ராணுவத்தை இலங்கைக்குள்ள கொண்டு வர இவர்கள் இவ்வளவு திட்டம் போடும்போது, இந்த திட்டத்துக்கு உடன்பட்ட அனுராக் திசநாயக்காவோட ஆட்சி காலத்தோட தேதி குறிச்சாச்சு. எதுக்கு? முடிவுரைக்கு. கொஞ்சம் வம்பு பண்ணாருன்னா, அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு சேர்த்து முடிவுரை குறிக்கப்படும். இன்னும் கொஞ்சம் வம்பு பண்ணாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவரோட மொத்தமா டிக்கெட் குடுக்க கூட அமெரிக்கா தயங்காது. ஏன் அப்படின்னா, சீனாவோட இந்த சப்ளை ரூட்ட தான் பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ணும்போது, சீனா பெரிய அளவு நடுங்கி போயிரும். இந்த சப்ளை ரூட் கைய விட்டு போம்போது, மேல சில ரூட்டுகளும் இருக்கு. பார்க்க வேண்டிய நேரத்துல விரிவா பார்ப்போம். அப்ப அத பாதுகாக்கிறான். அதே சமயம் இங்க உட்கார்ந்துகிட்டு குடைச்சல் குடுக்க இந்தியா விடாது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. திட்டத்த வச்சிருக்கலாம். திட்டத்த வெற்றிகரமா கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த திட்டம் போட்டனாலே 100% இலங்கையோட வீழ்ச்சி உறுதி அப்படிங்கிறது தான் டெல்லியோட பார்வையா இருக்கு. நன்றி, வணக்கம்.